பெசில் ராஜபக்ச என்ற பெயர். ராஜபக்சக்களில் மிக முக்கியமானவர். அதே நேரத்தில் ராஜபக்ச குழுமத்தினுடைய ஆட்சி கால பகுதியில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகனுடைய தவிசாளராக இருந்திருக்கக்கூடியவர். இப்படி பல்வேறு மிக முக்கியமான பதவிகளை வகித்திருக்கக்கூடிய பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய பிடியாணை அவர் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆஜராகாத நிலையில் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதும், அதே நேரத்தில் இவருக்கு பிணை மனுதாரர்களாக கையெழுத்திட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதும், அதே நேரத்தில் இவருடைய பிணை தொகை அரசுடைமையாக்கப்பட்டிருப்பதும், இந்த விவகாரம் இப்போது ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. உண்மையில் இந்த பெசில் ராஜபக்சக்கள் யார்? இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்ன? இவர்களுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? பாதாள உலக தாராக்களை இவர்கள் எப்படி கையாண்டார்கள்? மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதாள உலக தொடர்பு என்ன? கோட்டாபாய ராஜபக்சவனுடைய பாதாள உலக தொடர்பு என்ன? பெசில் ராஜபக்சவனுடைய பாதாள உலக தொடர்பு என்ன? இது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட வேண்டும். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் பெசில் ராஜபக்ச என்ற பெயர். ராஜபக்சக்களில் மிக முக்கியமானவர். அதே நேரத்தில் ராஜபக்ச குழுமத்தினுடைய ஆட்சி கால பகுதியில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகனுடைய தவிசாளராக இருந்திருக்கக்கூடியவர். இப்படி பல்வேறு மிக முக்கியமான பதவிகளை வகித்திருக்கக்கூடிய பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய பிடியாணை அவர் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆஜராகாத நிலையில் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதும், அதே நேரத்தில் இவருக்கு பிணை மனுதாரர்களாக கையெழுத்திட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதும், அதே நேரத்தில் இவருடைய பிணை தொகை அரசுடைமையாக்கப்பட்டிருப்பதும், இந்த விவகாரம் இப்போது ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. உண்மையில் இந்த பெசில் ராஜபக்ச தொடர்பாக பார்க்கிற போது பெசில் ராஜபக்ச இலங்கையினுடைய ஒரு பிரஜா உரிமை பெற்றவர் என்பதற்கு அப்பால் அமெரிக்காவிலும் பிரஜா உரிமை பெற்றவர். ஆகவே இவர் ஒரு இரட்டை பிரஜா உரிமை பெற்ற ஒருவர். அதாவது சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை வைத்திருக்கக்கூடிய ஒருவராக இந்த பெசில் ராஜபக்ச காணப்படுகிறார். கிட்டத்தட்ட சுமார் 180 நாடுகளுக்கு அவர் விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பெசில் ராஜபக்சவை கைது செய்வது தொடர்பாக பல்வேறு விதமான கோரிக்கைகள் தொடர்ச்சியான பிடியாணை வழங்கப்பட்ட போதும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக இந்த வழக்கிலே மிக முக்கியமான தீர்ப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பெசில் ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய ராஜபக்சக்களுடைய பட்டியலிலே இவர் மிக முக்கியமான ஒருவராக காணப்பட்டவர். இந்த ராஜபக்சக்களில் இலங்கையை திவாலாக்கிய குற்றச்சாட்டிலே குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். அதேபோல ராஜபக்ச குடும்பத்தினுடைய மூளையாக செயற்பட்டவர் என்று சொல்லியும் இவரை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்டிருக்கக்கூடிய பெசில் ராஜபக்ச அமெரிக்காவில் தலைமறைவாக இருக்கிறாரா, அல்லது இலங்கையில் விதிக்கப்பட்ட பிடியாணைக்கே பயந்து அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரா? இப்படியான கேள்விகள் சமூக ஊடகங்கள் வாயிலாக கிடைக்கப்பெறுகிறது. அதே நேரத்தில் ஒரு விடயத்தை மிக தெளிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இவர் ஒரு அமெரிக்காவினுடைய பிரஜா உரிமை பெற்றவர் என்பதனால் இவரை கைது செய்வதாக இருந்தால் அல்லது கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வரதாக இருந்தால் அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய அனுமதி தேவையாக இருக்கிறது. ஆகவே இவரை கைது செய்வது எவ்வளவு அசாதாரணமான விடயம் என்கின்ற விடயம் பேசப்படுகிறது. இது இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் நாட்டினுடைய முன்னாள் நீதி அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய அலி சப்ரி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். பெசில் ராஜபக்சவை கைது செய்து அழைத்து வருவது ஒன்றும் சாதாரணமான விடயம் கிடையாது என அவர் ஊடகங்களிடம் சொல்லியிருக்கிறார். ஆகவே பெசில் ராஜபக்ச கைது செய்யப்பட முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறாரா, அல்லது தன்னை கைது செய்யக்கூடாது என்பதற்காக அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரா? இப்படியான கேள்விகள் தான் மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்காவினுடைய கடவுச்சீட்டு வைத்திருக்கக்கூடியவர், இந்த உலகத்தினுடைய மிகச்சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடவுச்சீட்டை வைத்திருக்கக்கூடியவர். அதே நேரம் இலங்கையினுடைய கடவுச்சீட்டினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் 2001ஆம் ஆண்டு கால பகுதி 107வது இடத்திலிருந்து இப்போது 94வது இடத்திற்கு வந்திருக்கிறது. இதற்கு காரணம் இலங்கையை ஊழலிலும் பிரச்சனைகளிலும் தள்ளி இருக்கக்கூடிய கடந்த கால அரசியல்வாதிகள். ஆக இவர் உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை வைத்திருக்கிறார். இலங்கை குடிமகன்கள் வைத்திருக்கக்கூடிய கடவுச்சீட்டு இவ்வளவு பின்னுக்கு சென்றதற்கு காரணம் இவர்களை போன்றவர்கள், இவர்களுடைய குடும்ப ஆட்சி, இவர்கள் கடந்த காலங்களில் மேற்கொண்டு அந்த மனித உரிமை மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான நாசகார செயல்கள்,
இந்த நாட்டினுடைய மிக மோசமான மிக முக்கியமான ஊழல்கள், இந்த நாட்டினுடைய சொத்தை, இந்த நாட்டினுடைய நிதியை வெளிநாடுகளுக்கு கொன்று சேர்த்தது, இந்த நாட்டை திவாலாக்கியது, இந்த நாட்டு மக்களை வீதிக்கிறங்கி போராட வைத்தது, இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இப்படிப்பட்ட குற்றச்செயல்களை செய்துவிட்டு அவர்கள் அமெரிக்காவிலே தங்கியிருக்கிறார்கள். இலங்கையினுடைய நீதிமன்றம் இவர்களுக்கு பிடியான விதிக்கிறது, ஆனால் கைது செய்ய முடியவில்லை. இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த விவகாரத்தில் பலுகவனமாக இருக்கிறார்கள். அதாவது ராஜபக்சக்களினுடைய காலப்பகுதியில் நிகழ்ந்த துஷ்பிரயோகங்கள், குற்றச்செயல்கள், நிதி முறைகேடுகள் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இலங்கையினுடைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு, லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு, இவை மிக திறம்பட தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ராஜபக்சக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடவடிக்கைகள் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. குறிப்பாக இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஜோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான தொடர்ச்சியான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ராஜபக்சக்களினுடைய அந்த கூடாரத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர், ராஜபக்சக்களுடைய மூளை என்று சொல்லப்பட்டவர் பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவது எப்படி? இதற்கான முனைப்புகளை இலங்கையினுடைய ராஜேந்திர மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது இன்னமும் சாத்தியமாகவில்லை. அப்படியாக இருந்தால் ராஜபக்சக்களிலே இருக்கக்கூடிய இப்படியான குற்றவாளிகள் தப்பிக்கப் போவதும், சிறிய சிறிய குற்றங்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் நீதியின் முன்னாக நிறுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதும் தான் வழக்கமாக மாறப்போகிறதா? இதுவரை காலமும் 2022ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இலங்கையில் மிக மோசமான மனித உரிமை மீறல்களையும் மிக பயங்கரமான இருண்ட காலத்தையும் உருவாக்கிய இந்த ராஜபக்ச குடும்பத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிரான இந்த முறைப்பாடுகள் எப்படி சரியானதாக இருக்கும்? இவர்கள் செய்திருக்கக்கூடிய கடந்த காலத்தினுடைய அந்த நகர்வுகளை எப்படி சமாளித்துக் கொள்ள முடியும்? இப்படி நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டை கடந்த காலங்களில் மிக மோசமாக ஆக்கியவர்கள் ஒரு சில மேலும் சில உதாரணங்களையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய சில முறைகேடாக சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் அல்லது அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த வழக்கு தொடர்ச்சியாக இவர்களுக்கும் இருக்கிறது. பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமான மல்வான இல்லம் தொடர்பாக, இந்த மல்வான இல்லம் தொடர்பாக நாட்டினுடைய இப்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூட நாடாளுமன்றத்திலே உரையாற்றியிருக்கிறார். அப்படியான ஒரு குற்ற கும்பலை, குற்ற பின்னணியை கொண்டவராக இவர் காணப்படுகிறார். அதே போல குறிப்பாக திவி நிகும திட்ட பிரச்சனை வருகிற போது 2011ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனை வருகிற போது அப்போது நாட்டினுடைய உயர்நீதிமன்ற பிரதம நீதியரசராக இருந்திருக்கக்கூடிய சிராணி பண்டாரநாயக்க அவர்களுக்கு எதிராக இந்த திவி நிகுமக்கு எதிராக தீர்ப்பளித்ததற்காக அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. அதன் பின்பதாக மைத்திரி ரணில் ஆட்சி கால பகுதியில் மீண்டும் பதவி வழங்கப்பட்டது. ஆக நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசரையே மாற்றுகின்ற அளவுக்கு செல்வாக்கும் துணிந்தவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய நகர்வுகளின் மூலமாக இலங்கையில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அந்த துஷ்பிரயோகங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த குற்றச்செயல்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பாக இவரை கைது செய்ய முடியாது என்று பெருமிதமாக இவருடைய நண்பர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்களாக இருந்தால் இல்லை, அதற்கான வழிகளும் இருக்கிறது என்பதனையும் மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லக்கூடிய விடயம் மலேசியாவினுடைய நஜீப் ரசாக் வழக்கை சொல்லிக் கொள்ளலாம். ஊழல் வழக்குகளில் முன்னாள் தலைவர்கள் தண்டிக்கப்படுவது உலகளவில் நடக்கும் ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே இது பசில் ராஜபக்சவுக்கு விதிவிலக்காக ஆகாது. மலேசியாவினுடைய 1MDB நிதி முறைகேடு வழக்கிலே முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இங்கு சுட்டி காட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. அப்படியான முறைகளின் மூலமாக இவர் கைது செய்யப்படலாம், கைது செய்து அழைத்து வரப்படலாம், இவருக்கு எதிரான விசாரணைகளை முடுக்கிவிட முடியும். ஆகவே அதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுமா என்பதனைத்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய வரிப்பணத்தில் இவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்கள் பாவம். இந்த நாட்டுடைய மக்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற போது சமுத்தி கொடுப்பனவுக்கும் அசுவசும கொடுப்பனவுக்கும் எங்களுடைய மக்கள் வீதிகளிலே லைன் கட்டி நிற்கின்ற போது இவர்கள் அந்த மக்களுடைய வரிப்பணத்திலே கொள்ளையடித்து சுகபோகமாக வெளிநாடுகளில் வாழ்வது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிக மோசமான படுகொலைகளை செய்தவர்கள், மிக மோசமான குற்றச்செயல்களை செய்தவர்கள், மகாவம்சத்தையே மாற்றி தங்களை பாட்டுடை தலைவர்களாக வைக்க துணிந்தவர்கள் இவர்கள். ஆகவே இவர்கள் தொடர்பான விசாரணைகள் மிக தெளிவாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இவர்கள் வாழ்நாளிலே நினைத்திருக்க மாட்டார்கள் தங்களுக்கு எதிராக பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டும், தங்களுடைய இளவரசர்கள் நீதிமன்றத்தில் நிற்பார்கள், தங்களுடைய இளவரசர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள்.
அந்த நிகழ்வுகள் இப்போது இடம்பெறுகிறது என்று சொன்னால் இதனை நிகழ்த்துகின்றவர்கள் சரியான முறையில் இன்னும் தீர்க்கமான முறையில் இந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாகவே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இந்த நாட்டில் சுமூகமான நீதியான சமத்துவமான வாழ்க்கையை மக்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே இன்று இந்த நாட்டு மக்கள் வரி செலுத்திய பணம் வெளிநாடுகளில் கருப்பு பணங்களாக இருக்கிறது என்று சொன்னார் அவை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதன் மூலமாக இந்த நாட்டு மக்களுடைய இழப்பு பொருளாதார விருத்தி செய்யப்பட வேண்டியதே மிக முக்கியமானதாகும். ஆகவேதான் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நேற்றைய தினம் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய தீர்ப்புகளை பார்க்கிற போது மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பிணை பணம் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது, பிணையிலே கையெழுத்திட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கான பிடியாணை நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக விரைவில் பசில் ராஜபக்ச கைது செய்யப்பட வேண்டும் என்பதும் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் ராஜபக்சர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த கொடூரங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே பலருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கூற முடியும். ஆகவே அன்பானவர்களே, இன்றைய நாளில் நிறைய விடயங்கள் பேச இருக்கிறோம். குறிப்பாக இந்த பசில் ராஜபக்ச தொடர்பாக மிஸ்டர் டீல் என்று கூட சொல்லிக் கொள்வார்கள். பசில் ராஜபக்சவனுடைய அந்த டீல்கள் தொடர்பாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கூற்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி உறவுகளே, நாளை மற்றொரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். உண்மையில் இந்த பசில் ராஜபக்சர்கள் யார், இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்ன, இவர்களுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, பாதாள உலக தாதாக்களை இவர்கள் எப்படி கையாண்டார்கள், மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதாள உலக தொடர்பு என்ன, கோட்டாபாய ராஜபக்சவனுடைய பாதாள உலக தொடர்பு என்ன, பசில் ராஜபக்சவனுடைய பாதாள உலக தொடர்பு என்ன, இது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட வேண்டும். கஞ்சிபான இம்ரானுக்கும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் என்ன தொடர்பு, மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாதாள உலக தலைவர்களுக்கும் என்ன தொடர்பு, எப்படியான கேள்விகள் மக்களால் அதிகளவில் முன்வைக்கப்படுகிறது. நன்றி. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.